வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரஸ்வதி பூஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். சரஸ்வதி பூஜை ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி வர்றது. அந்த அன்னைக்கு முன்னாடியே நல்லா வீடை வந்து இந்த மாதிரி நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுங்க. பூஜை வந்து 9 மணிக்குள்ளார நீங்கள் பண்ணிடணும். அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சரஸ்வதி பூஜைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் முக்கியமானது எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. அதில் சந்தனம், குங்குமம் எல்லாமே இட்டுக்கணும். ஸ்லோகம் புக்கு என்ன இருக்கோ, லேப்டாப் இந்த இதெல்லாம் வந்து பக்கத்தில் வைக்க வேண்டாம். விளக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாசக்கதவில் கொஞ்சம் சந்தனம், குங்குமம் தொடச்சி சந்தனம், குங்குமம் வச்சுக்கணும். டிவி இருந்ததுன்னா இந்த மாதிரி தொடச்சி எல்லாமே நீட்டாக வச்சுக்கோங்க. சந்தனம், குங்குமம். பூஜை அறை இருந்தாலும் இந்த மாதிரி சந்தனம், குங்குமம் எல்லாம் இப்படி இட்டுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி பூ போட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. வாசலில் தோரணம் கண்டிப்பாக வாங்கி அதை நீங்கள் இப்படி தொங்க விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரி தொடச்சி நல்லா சந்தனம், கேஸ் ஸ்டவ்வுக்கும் அந்த மாதிரி நல்லா தொடச்சி சந்தனம், குங்குமம் போட்டுக்கோங்க. இது கோலம் நான் சின்னதாக போடுற வழக்கம், அதனால் நான் போட்டிருக்கேன். கிரைண்டர் அந்த மாதிரி மிக்ஸி எல்லாத்துலேயும் விட்டுக்கோங்க. அப்புறம் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா கோலம் போட்டுக்கணும். கோலம் போட தெரியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் கிடைக்கிது. கண்டிப்பாக இதை வாங்கி பூஜை அறையிலையோ இல்லை ஒரு சின்ன தட்டுலேயோ இதை போட்டு அதை முன்னாடி நீங்கள் வச்சிடலாம். இழக்கோலம் தெரிஞ்சால் அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம். இது லக்ஷ்மி ஹிருதய கோலம் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, இந்த தோரணம், அதுக்கப்புறம் வண்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டிக்கு பூஜை பண்ணி இந்த எலுமிச்சம்பழம் வச்சு அது ஏற்றுவாங்க. அதுக்கு தேவையானது எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் பழங்கள் எல்லாம் வாங்கிக்கணும். 5 வகையான பழம் வாங்கி வச்சு பூஜை பண்ணால் விசேஷம். அப்படி முடியலன்னா வெறும் நீங்கள் வாழைப்பழம் மட்டும் வாங்கினா கூட போதும். இந்த மாதிரி பொரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பழம் வாங்கி வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்தன ஒன்றுத்தில் கரைச்சி, அப்புறம் குங்குமம் வந்து குங்குமத்தை கரைக்க வேண்டாம், அப்படியே வச்சா போதும். பொரி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் புக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பூ உருளி இருந்ததுன்னா அதில் தண்ணி விட்டு அதில் இந்த மாதிரி பூக்கள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் விளக்கெல்லாம் நீட் பண்ணி, கொலு வச்சவங்க அப்படியே எல்லாமே இந்த அரேஞ்ச்மெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். கொலு வைக்காதவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்கெல்லாம் நல்லா அலம்பி நீட்டாக இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி முக்கியமாக லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா இருந்தால் அந்த படம் எடுத்து வச்சு 108 அஷ்டோத்திரம் நீங்கள் சொல்லணும். ஸ்லோகம் புக்கு வாங்கி அதில் ஸ்லோகம், சரஸ்வதி ஸ்லோகம், லக்ஷ்மி ஸ்லோகம் எது இருந்தாலும் நீங்கள் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்லோகம் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க சரஸ்வதி துதி இருக்குது பாருங்கள், இது தமிழில் தான் இருக்குது, இதை நீங்கள் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சௌபாகிய அஷ்டோத்திரம்னு சொல்லி இருக்கும். இது 108 நீங்கள் பூ போட்டு இல்லை குங்குமத்தாலேயோ நீங்கள் அர்ச்சனை நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணும்போது நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி, அதுக்கப்புறம் தீபம், தூபம், அது எது கம்ப்யூட்டர் சாம்பிராணி எது இருந்தாலும், அதுக்கப்புறம் ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்வீட் ஏதாவது பண்ணணும். பாயாசம், அப்படி சக்கரை பொங்கல் கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ஒரு வகை சுண்டல் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மோர்க்குழம்பு பண்ணலாம். நீங்கள் மோர்க்குழம்பு
வடை போட்டும் பண்ணலாம், எப்படி மோர் குழம்பு காய் போட்டு பண்ணணுமோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ரசம், அது பொரியல் எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் எதுவோ அதை நீங்கள் பண்ணலாம். கூட்டு, அப்பளம் எல்லாம் நீங்கள் பண்ணி விசேஷமாக சமையல் பண்ணி நீங்கள் அந்த அன்றைக்கி நீங்கள் செலப்ரேட் பண்ணலாம். அப்புறம் பூஜை பண்ணி அஷ்டோத்திரம் 108 இது பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்லோகம், சரஸ்வதி ஸ்லோகம் எல்லாமே சொல்லலாம். எந்த ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சொல்லி முடித்து அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டலாம். அதுக்கு அப்புறம் எண்டில் முடியறச்ச கொஞ்சமாக குங்குமம் அப்புறம் மஞ்சள் கரைச்சி ஆரத்தி எடுத்து விடணும். அது கொஞ்சமாக ஒரு ட்ராப் கோலத்தில் விட்டுட்டு யாரும் கால் படாதபடி, ஏதாவது வீட்டில் செடி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, செடியில் ஓரமாக அதை விட்டுடுங்க, கால் படாதபடி நீங்கள் விடணும் அது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி நல்லா பூஜை பண்ணி வளமுடன் வாழ நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.